எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து நெய்ச்சோறு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 2 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். இந்த ரைஸை ஊற வைக்கலாம் இல்லை. பாஸ்மதிக்கு பிறகு நீங்கள் ஜீரக சம்பா யூஸ் பண்ணிக்கலாம். நெய் 4 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு 1 டேபிள் ஸ்பூனுக்கு இடித்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கையளவுக்கு நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நல்ல மிளகு 1 டீஸ்பூனுக்கும் ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். இது மாதிரி பட்டை சின்ன சைஸ்க்கு 2 ஏலக்காய் 2 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை 2 எடுத்துக்கிறோங்க. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். அது போக நம்ம வந்து சுவைக்காண்டி உப்பு சேர்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிறோங்க. பாத்திரத்தை எடுத்துகிட்டு முதல்ல நம்ம நெய்யை ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பு இருக்குல்லையா, அதையும் அந்த பெரிய வெங்காயத்தையும் முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். ஸோ முதல்ல அந்த நெய் உருக ஆரம்பிக்கட்டும். இதில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரை வறுத்து எடுத்துக்கிறோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். பாஸ்மதிக்கு பிறகு ஜீரக சம்பா சேர்த்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நெய்ச்சோரில் வந்து சில பேர் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு இதே மாதிரி நெய்ச்சோறு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணி எப்படி பண்ணணும்னு நான் காமிச்சிருக்கேன். இதில் நான் பச்சை பட்டாணி சேர்க்காமல் நான் சேர்க்குற நெய்ச்சோறு இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே பெரிய வெங்காயம் இருக்குல்லையா வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இப்போ போட்டு வறுத்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரை, இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரை வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கும். இப்போ நம்ம கூட கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கிற போகிறோம். ஏன்னா நெய் சோறுக்கு வந்து கட்டாயம் நெய் நல்லாவே சேர்க்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் நெய்யே ஃபுல்லாக சேருங்க. இதில் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை நல்ல மிளகு ஜீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் கலண்டுட்டு வரணும், அதுதான் நமக்கு அறிகுறி. இது நல்லா கலண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மிச்ச இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன், கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா வதக்குங்க. இப்போ நாம் வந்து இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடையும் சேர்த்துடலாம். இஞ்சி வெள்ளைப்பொடி எப்போவுமே அப்போதைக்கு தொலி உரித்து தோல் எடுத்து இடிச்சிட்டு சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வாரத்துக்கு முன்னாடி வச்சதை சேர்த்திங்கன்னா நீங்கள் அந்தளவு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இந்த நெய்ச்சோறுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே. நெய்ச்சோறுக்கு நம்ம சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு நமக்கு நெய்ச்சோறுக்கு கூட்டி கொடுக்கும். இப்போ இதில் நான் வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதை இதில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குங்க, அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரை. இப்போ பாருங்கள் ஈரப்பதம் போய் நல்லா வளவலன்னு ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து ரைஸ் குக்கருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்ம ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ நான் இதில் 2 கப்புக்கு அரிசி எடுத்துருந்தனால நான் 4 கப்புக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் அரிசியை ஊற வச்சுருந்தீங்கன்னா 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதான் கணக்கு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து கம்மியாக சேர்த்தாலும் பரவாயில்ல, கூட சேர்த்துட வேண்டாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நான் ரைஸ் குக்கரை மூடிட்டு என்னுடைய ரைஸ் குக்கரில் ஒயிட் ரைஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி செட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் ரைஸ் குக்கரில் என்ன ஆப்ஷனோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. எப்போவுமே நீங்கள் ரைஸ் குக்கர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஃபோர்க்கோ கத்தியோ வச்சு இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இடையில ஒரு 4 கோடு போட்டு விட்றேன். ஏன்னா அது வந்து கூட கொஞ்சம் குக் ஆகாமல் நமக்கு உதிரியான ரைஸாக கிடைக்கும், அதுக்காகத்தான். இது மாதிரி நீங்கள் கிளறி விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் சாதத்துக்கு மேலே நாம் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பும் வெங்காயமும், அதை மேலே தூவ போகிறோம். இது நாம் வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் சேர்க்கலை. இந்த ப்ரௌன் ஆனியன் நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் கலந்த ஒரு டேஸ்ட்னஸ் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய் சாதத்துக்கு நீங்கள் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா மட்டன் கறியோ சிக்கன் கறியோ இல்லைனா சீ ஃபுட்டில் வந்து ஷ்ரிம்ப் கறி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெய்ச்சோரோட. வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து எதாவது வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அடிச்சுக்கவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடியக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.